வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் சிக்கன் சாசேஜ் பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது நான் முதல் முறையாக இந்த பிரியாணி நான் ட்ரை பண்ணேன் அண்ட் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ சில சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன். நான் ரெசிபி காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன்னு. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் இல்லைனா ஒரு சண்டே மார்னிங்க்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொருட்கள் எல்லாம் சிக்கன் சாசேஜ் எடுத்திருக்கேன். இது ஸ்மோக்ட் சிக்கன் சாசேஜ், நல்லா ஸ்பைசி சாசேஜ் எடுத்திருக்கேன். இது பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி அளந்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். காஃபி டம்ளரில் 2.5 கிளாஸ் அளந்து வச்சுருக்கேன். ஸோ சாசேஜ் 1/2 கிலோனா 1/2 கிலோ ரைஸு. தக்காளி காயினாக ரிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழு மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். தயிர், ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு நான் அம்மாது ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது பல்காக நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, பிரிஞ்சி எல்லாம் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா ஐட்டம்ஸும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பிரியாணி தயார் பண்ண வேண்டியது தான். முதல் என்ன பண்ணியிருக்கேன்னா, அரிசியை நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டு அது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அரிசி ஊற நேரத்துக்கு நம்ம அந்த சாசேஜ் ரெடி பண்ணிக்கலாம். சாசேஜ் ஒன்றும் இல்லைங்க, ஒரு போன்லெஸ் சிக்கன் தான் அது. நம்ம அதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் க்யூர் பண்ணி அந்த மீட்டை அந்த மாதிரி சாசேஜ் வகையில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த சாசேஜ் ஃப்ளேவர் அந்த அரிசியில் வரணும்னு சொல்லி நான் அரிசி ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். அந்த சாசேஜ் ஃப்ளேவர் அரிசியில் சேரணும்னு சொல்லி அந்த சாசேஜை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் சிக்கன் ஸ்டாக் தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த சிக்கன் ஸ்டாக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் நான் சிக்கன் ஸ்டாக் எப்படி தயார் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அது முன்கூட்டியே இந்த மாதிரி சிக்கன் ஸ்டாக் எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சிக்கன் ஸ்டாக் பிரியாணி மட்டும் இல்லைங்க, நீங்கள் கிரேவிஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் என்ஹான்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாசேஜ் சேர்த்து நல்லா ஒரு முறை ஃப்ரை பண்ணேன். அந்த எண்ணெயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் சேர்த்து நல்லா அந்த சாசேஜை குக் பண்ணுறதுக்கு விட்டேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருந்தோம். அந்த சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே தான் நான் மிஸ்டேக் பண்ணுங்க. இந்த சாசேஜை நிறைய ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுறதுக்கு விட்டேன், அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த அரிசியில் வரணுன்னு. பட் இங்கே நான் அவ்வளோவா ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடாது, அப்போவே எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ லைட்டாக ரப்பரியாக இருந்தது சாசேஜ். பட் இட் வாஸ் ஓகே. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் ஐம் நாட் கோயிங் டு டூ தட். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ இந்த சாசேஜ் இருத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன். நெய் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அரிசி தான் குக் பண்ண போகிறோம். ஸோ நிறைய நெய் இருக்குது அங்கேயே ஆல்ரெடி. நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, அந்த அன்னாசி பூலாம் சேர்த்து லைட்டாக பொரிய விட்டேன். அதே குக்கரில் இந்த அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த அரிசியை சேர்த்து இப்போ 1 கிளாஸ் நான் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அளந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணினா சேர்த்துக்கலாம், சிக்கன் ஸ்டாக்னா சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லாவே ஒரு பிரியாணி டேஸ்டியாக வரணும்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் அண்ட் சாசேஜ் மசாலா தயார் பண்ணிவிட்டு டிஷ்ஷில் நீங்கள் பேக்கிங் டிஷ் ஒரு மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோட் டிஷ்ஷில் நீங்கள் லேயர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு சண்டேஸ் வெளியே போகணுன்னு தோணும். ஸோ முன்னாலே நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுநாள் காத்தால எழுந்துச்சி ஜஸ்ட் நீங்கள் அதை பேக் பண்ணலாம், இல்லைனா அது மைக்ரோவேவில் வச்சு நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஒரு எக்கனாமிக்கல் அண்ட் ஈஸி வே ஆஃப் ப்ரிப்பேரிங் அ பிரியாணி. பார்த்தீங்கன்னா நான் லிக்விட் அளந்து சேர்த்துருக்கேன். சிக்கன் ஸ்டாக்கில் எப்போவுமே உப்பு நிறைய இருக்கும். ஸோ பார்த்து அளந்து உப்பு சேர்த்துக்காங்க. 1 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வச்சு 3 விசில் வேக விட்டுருக்கேன். 5 நிமிஷத்தில் 3 விசில் வந்துடுது எங்கள் வீட்டில். ஸோ ஹை ஃப்ளேமில் வைங்க. விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டுடுங்க. 3 விசில் ஆனதும் அடுப்பை அணைச்சி இந்த குக்கரை நல்லா அந்த ப்ரெஷரெல்லாம் அடங்கிறதுக்கு நல்லா விட்டுடணும். இம்மீடியட்டாக நீங்கள் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா அந்த ரைஸ் மொத்தாகும். ஸோ ஆன மட்டுக்கும் அந்த
ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகணும், நல்லா அடங்கணும். அந்த ஆவியெல்லாம் நல்லா அடங்கணும். பிறகு நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா பொலன்னு வந்திருக்கும். அது வந்து வரதுக்கு சான்சஸ் இல்லை. நிறைய பேர் வீடியோ பார்த்தே அவங்க வந்து இம்மிடியேட்டாக சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ரைஸ் மொத்தையாக இருக்குது, அந்த மாதிரி ஆவே இல்லைங்க. நல்லா உதிரியாக அந்த ரைஸ் நல்லா பொலன்னு நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ நான் இது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டேன், நல்லா ஆற விட்டுருக்கேன். அந்த சாசேஜ் மசாலா பண்ணுற நேரத்துக்கு நம்ம வந்து இந்த ரைஸ் ஆறிடும். அப்போ நம்மளுக்கு மிக்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சாசேஜ் மசாலா ரெடி பண்ண போகிறேன். இன்னொரு ப்ரெஷர் பேனை வச்சுருக்கேன், அடுப்பில் ஹெவி பாட்டம் ப்ரெஷர் பேனை வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ், அந்த டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் என்னை வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே கூட என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் அதில் வந்து இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மாவோட இஞ்சி பூண்டு மசாலா சூப்பராக இருக்கும், நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எங்கள் அம்மா வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு மசாலாவில் மிளகு, சோம்பு சேர்க்குவாங்க. அது வந்து டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி எங்கள் அம்மாவோட இஞ்சி பூண்டு மசாலா தயார் பண்ணி நீங்கள் பல்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் முட்டை மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பிரியாணின்னு மட்டும் இல்லை, நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளேவர் எல்லாம் போனதும் அதில் வந்து தக்காளி அண்ட் முழுசாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள், மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து உப்புக்கு அளவு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு உப்புக்கு அளவு சத்தியமாக இந்த உப்புக்கு அளவு நான் வந்து கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நானே வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் உப்பு சேர்க்குவேன். ஸோ கொஞ்சமாக சேர்க்குவேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அது நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எடுப்புலேயே அவங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சிருக்கும், ஸோ நிறைய உப்பு சேர்த்துக்குவாங்க. ஸோ நான் வந்து ஈவன் தோ ஐ நோ குக்கிங், நான் அந்த உப்பு மட்டும் நான் நிறைய சேர்க்கறதுக்கு போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா குக் ஆகிருக்குங்க. அதில் தண்ணி விட்டு அந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிட்டேன். அதில் வந்து அந்த தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இங்கே வந்து நான் உப்பு கொஞ்சமாக சேர்க்க போகிறேன், கல்லுப்பு சேர்க்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்து இந்த மசாலாவை குக் பண்ண போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க, நிறைய உப்பு நான் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வந்து என் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். எங்கள் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு அழுவாங்க, அது சேர்த்தாங்கன்னா அவங்க சரியாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதானா அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் செய்கிறப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சமாக உப்பு சேருங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வெந்ததும் அதில் வந்து நான் சாசேஜ் சேர்த்துருக்கேன். சாசேஜை இந்த மசாலாவில் நல்லா குக் பண்ண விட்டாங்க. அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றிருக்கு. இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு அணைச்சி நம்ம பிரியாணி தயார் பண்ண வேண்டியது தான். நான் மைக்ரோவேவ் சேஃப் டிஷ்ஷில் வந்து இந்த பிரியாணி அசம்பிள் பண்ண போகிறேன். ரைஸ் கூட கூல் டவுன் ஆகிடுச்சு, நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணால் உதிரியாக நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். அரிசி நல்லா வெந்திருக்கு, ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை அசம்பிள் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மைக்ரோவேவ் சேஃப் டிஷ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிளாஸ் டிஷ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேக்கிங் கூட பண்ணலாங்க. 240 டிகிரிஸில் நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம் அவனில். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் மோட் மைக்ரோவேவ் இருந்தாக்கா நீங்கள் இந்த கன்வெக்ஷன் மோட் டிஷ் யூஸ் பண்ணி இந்த பிரியாணியை மைக்ரோவேவ் பண்ணலாம். இப்போ இந்த அரிசியை வந்து லேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் லேயர் அரிசி லேயர் பண்ணியிருக்கேன், அதுக்கு பிறகு வந்து சாசேஜ் மசாலா லேயர் பண்ணியிருக்கேன். மாதிரி ஒரு 3 லேயர் நான் வந்து செய்ய போகிறேன். ரொம்பவே நல்லா வந்ததுங்க, ரொம்ப நல்லா வந்தது. இந்த மாதிரி முன்கூட்டியே நீங்கள் தயார் பண்ணி மூடி போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ நீங்கள் வந்து மறுநாள் காத்தால இல்லைன்னா
நைட்டு எங்கன்னா வெளியே போகிறதா இருந்தாக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து இமீடியட்டாக பேக் பண்ணி அது இமீடியட்டாக பரிமாறலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஐட்டம் இது. இப்போ இந்த ரைஸ் வந்து நான் லேயர் பண்ணியிருக்கேங்க. லேயர் பண்ண பிற்பாடு நான் இது மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். நல்லா மாய்ஸ்சர் நல்லா இருக்கும். நெய் வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மேலே அந்த நெய் சேர்த்து மூடி போட்டு நான் எடுத்து மைக்ரோவேவில் நான் இது பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கன்வெக்ஷன் மோடில் 5 மினிட்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் மோடில் 5 மினிட்ஸ்க்கு நான் இது வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ ஆல்டுகெதர் 10 மினிட்ஸ் இது வந்து நான் பேக் பண்ணேன் மைக்ரோவேவில். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டைரக்ட் யூ டு மை பிளாக். இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது பொருட்கள் எல்லா லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேம் ரெசிபி வந்து இங்கிலீஷ் வீடியோவிலும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனல் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ மைக்ரோவேவில் இது நல்லா ஒரு 10 நிமிஷம் பேக் ஆகி ரெடியாக இருக்குங்க. இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் பரிமாற போகிறேன். ரொம்பவே அருமையாக வந்தது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா அங்கே கூட என்னை வந்து ஃபாலோ பண்ணலாம். என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக உதிரியாக அந்த ரைஸ் வந்திருக்கு பாருங்கள். சாசேஜும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நான் இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் இருக்கிற சாசேஜ் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்பைசி சாசேஜ், ஸ்மோக்ட் சாசேஜ் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் போர்க் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து போர்க் சாசேஜஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாசேஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் இது வந்து பாயில்டு எக்ஸ் அண்ட் ஒரு சாலடோட சர்வ் பண்ண அருமையாக இருந்தது. மேலே லைட்டாக லைம் புழிஞ்சிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே பிரமாதமாக வந்தது. ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பிரஞ்சுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணுங்கள், வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.